மக்கள் வந்து மிகப்பெரிய மாற்றா உங்களை நம்பி வந்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களோடு ஒப்பிட்டு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க பாருங்க. மற்ற மாநிலங்களுடைய விகிதாச்சாரங்கள், அதாவது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. ஏன் நான் பொருளாதாரம் சொல்றேன், மக்கள் வந்து இந்த பொருளாதார சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் மக்களுக்கு செய்யறவன்னு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. நீங்க வாக்குறுதிகள் நிறைவேற்றாட்டி மக்கள் கண்டிப்பாக உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்குவாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், நீங்க நல்ல ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற நாங்கள் நினைக்கிறோம். உங்களை குறை சொல்றது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் சொல்லக்கூடிய குறைகள் என்பது, நாங்கள் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய நாகரிகமான விமர்சனம் என்பது உங்களுடைய ஆட்சியை நீங்கள் நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் தெளிவாக ஆட்சி செய்வதற்கும் இந்த மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருந்து நாங்கள் எதிரொலிக்கிறோம். மக்களுடைய கருத்துக்களை எதிரொலிக்கிறோம். மக்கள் அன்றாட வாழக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை போய் எல்லா இடங்களையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய புலம்பல்கள், அவங்களுடைய வேதனைகள் என்னவோ அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துறோம், அதைத்தான் விமர்சனங்களை வைக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா கடந்த 15 ஆண்டுகளா மத்திய அரசு செஞ்ச கொடுமைகளையும் சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட அரசுகள் செய்த கொடுமைகளையும் சரி, சரியான எதிர்க்கட்சியாக இருந்து இந்த மக்களுக்கு தேவையானதை கொண்டு போய் அரசாங்கத்திட்ட சேர்த்ததும், அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 விழுக்காடு நாம் தமிழர் கட்சி தான் இருந்துச்சு. மற்ற கட்சிகளாக வேணுங்கன்னு வெறுமன அறிக்கை விட்டுட்டு சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. நீங்க கேட்டீங்கல்ல, எதிர்கட்சியா நீங்க வந்து சரியா செயல்படுவீங்களா, மக்கள் மேல கோவம் இல்லையான. மற்ற கட்சிக்காரங்களுக்கு இன்னைக்கு தோத்து போன திமுகவோ அதிமுகவோ மக்கள் மேல கோவத்தை காட்டுவாங்க. எனக்கு நீ ஓட்டு போடலையா, நீங்க பாத்துறீங்கன்னு தெரியும். திமுகவுக்கு ஓட்டு போடாத ஒரு கிராமத்தில் இருந்த சின்டெக்ஸ் டேங்க், குடிநீர் தொட்டி, குடிநீர் தண்ணி பைப்பு இதெல்லாம் உடைச்ச ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவங்களை இணையதளங்களை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் திமுக அதிமுக செய்யும், நாம் தமிழர் ஒருபோதும் செய்யாது. நாங்கள் வச்சு வளர்த்த மரம். எவனோ ஒருத்தர் எனக்கு பிடிக்காதே அந்த நிழலில் உட்காந்துருக்காங்க, நான் மரத்தை போய் வெட்டவே இல்லை. அவன் கொஞ்சம் நேரம் நிழலில் உட்காந்துருந்துட்டு அந்த நிழலை வந்து பயன்படுத்திட்டு போகட்டும் நினைக்கக்கூடிய நபர்கள். இது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குமே தவிர ஒருபோதும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். கண்டிப்பாக அண்ணன் விஜயும் சரி, அவருடைய சகாக்களும் சரி, மாண்புமிகு முதல்வராக நடந்து கொண்டு எங்களுடைய எதிர்க்கட்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய கருத்துக்களை, மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் மக்களுடைய கருத்துக்களை எதிரொலிக்கிறோம். மக்கள் என்ன கருத்தை சொல்கிறாங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு பிம்பமாக இருந்து எதிரொலிக்கிறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த மக்களை நல்லாட்சி செய்யணும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு கிடைக்காத நாங்கள் விதைத்த மாற்றத்திற்கான விதையை விதைத்தவர்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும். அந்த விதையை நீங்கள் இன்னைக்கு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கைவிட்டுறாதீங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள்.